சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நல்லபடியா அந்த சிறுமலை கிராமத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அங்க பார்த்தா ராஜாங்கம் அமைச்சரா இருக்கிறதுனால, அவருக்கு தங்குறதுக்கு பெரிய அவுட் ஹவுஸ் ஏற்பாடு படுத்தி குடுத்துருக்காங்க. அங்க எல்லாருமே அத பார்த்துட்டு எல்லாம் வாய பொளக்குதுக. "இங்க பாருடி! எம்புட்டு பெரிய வீடு" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாவித்திரியும், தாமரையும் பேசிக்கிட்டு இருக்குக. எல்லாருமே வீட்டுக்குள்ள ராஜாங்கம் சொல்றாரு, "சரி கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்க. மெடிக்கல் கேம்புக்கு நேரமாச்சு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் பார்த்தா அந்த மெடிக்கல் கேம்புக்கு கிளம்பிட்டாங்க. உடனே ஈஸ்வரி "மாமா நாங்க எதுக்கு மாமா? நாங்க இங்க இருக்கோம். நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரியே ராஜாங்கம், அப்பத்தா, அப்புறம் மோகனா, மலரு, தமிழு, சேது இவங்க மட்டும் அந்த மெடிக்கல் கேம்பை ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்காக போறாங்க. சாவித்திரியும் அங்க போய் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் அவங்க கூட கிளம்பிடுது. சாவித்திரியும் தாமரையும் அவங்க கூட போகும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த மெடிக்கல் கேம்பை ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு ராஜாங்கத்தை பார்த்ததுமே அங்க உள்ள காலேஜ் மேம்பெல்லாம் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க ராஜாங்கத்துக்கு. ராஜாங்கமும் நல்லபடியாக அந்த மெடிக்கல் கேம்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக அட்வைஸ் பண்ணிவிட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச்செல்லாம் கொடுத்துட்டு வர்றாரு ராஜாங்கம். சரின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு, "சரி நாங்கள் கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே சேதுக்கிட்ட தமிழ் சொல்கிறாங்க, எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, எனக்கு அடுத்தடுத்து டெஸ்டெல்லாம் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் உடனே ராஜாங்கம் சேது நீ கூட இருப்பா, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம், அவங்களோட மூத்த பையன் கணேசன், இப்போ இவங்க எல்லாருமே கிளம்பி திரும்பவும் அவுட் ஹவுஸுக்கே வந்துடுறாங்க. இங்கே பார்த்தா அப்பத்தா, மோகனா, அப்புறம் தமிழ், சேது, மலரு இவங்க எல்லாருமே அந்த மெடிக்கல் கேம்பில் இருக்காங்க. தமிழ் அந்த மெடிக்கல் கேம்பில் கலந்துக்கிட்டு எல்லாத்துக்குமே பதில் சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே திடீர்னு ராஜாங்கம் அந்த அவுட் ஹவுஸ் வெளியே உட்காந்துருக்காரு. அங்கே உள்ள கிராம மக்கள்லாம் வேகமாக ஓடி வர்றாங்க. "ஐயா, இங்கே ஒரு வண்டு கூட்டம் காட்டில் இருந்து கிளம்பி வந்துருச்சியா, அது கொடூரமான வண்டுக, அது தாக்கி நிறைய பேர் இப்போ ரொம்ப ஆபத்தான முறையில் இருக்காங்கய்யா, நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்கய்யா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, "ஐயா அந்த வாசனை வருதுயா, அந்த வாசனை வந்தாலே காட்டு வண்டுகள்லாம் கிளம்பி வந்துருச்சுன்னு தான் அர்த்தம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த வண்டெல்லாம் பறந்து வந்துடுது. ராஜாங்கம் உள்ளே பயந்துக்கிட்டு ஓடுறாரு. வெளியே உள்ளவங்களெல்லாம் அந்த வண்டு கடிச்சு வச்சிருது. உள்ளே பறந்து வருது. இங்கே சாவித்திரி, தாமரை, அப்புறம் ஈஸ்வரி எல்லாத்தையும் அந்த வண்டு கடிச்சதில் எல்லாரும் மயக்க போட்டு கிடக்குங்க. ராஜகத்தையும் வண்டு கொட்டிடுது. அதே வண்டு அந்த மெடிக்கல் கேம்ப்லேயும் வந்துடுது. சேது தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு தமிழை கைத்தாங்களாக பிடிச்சி எல்லாரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றாரு. இங்கே பார்த்தா ராஜாங்கம் படுத்திருக்காரு. "அப்பா என்னப்பா இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக கேட்குறாங்க. "ஐயா சேது, இந்த மாதிரி அந்த வண்டு கூட்டம் இங்கே உள்ள மக்களெல்லாம் ரொம்ப துன்புறுத்ததை சொன்னாங்க, ரொம்ப பார்த்து கவனமாக இருக்க சொன்னாங்கய்யா, அதுக்குள்ளே அந்த வண்டு கூட்டம் எல்லாத்தையும் கடிச்சிருச்சு" அப்படின்னு சொல்லும்போது அங்கே தமிழ் கூட இருந்த டாக்டர்லாம் வர்றாங்க. "ஐயா அந்த திரும்பவும் அந்த வண்டு கூட்டம் வந்துருயா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. "இந்த வண்டு கூட்டத்தினால எங்களால் வெளியவே போக முடியலை" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராம மக்கள்லாம் ரொம்ப அழுது புலம்புறாங்க. தமிழ் ஒரு முடிவெடுக்கிறாங்க. "மாமா நாம தான் போய் அந்த வண்டு கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக அழிச்சாகணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேது சொல்கிறாரு, "நீ எப்படி போவ?" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே ராஜாங்கம் "இதுக்கு யாராவது ஆட்கள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம கட்சியில் விசாரிப்போம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தீயணைப்பு துறையினருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வண்டுகள்லாம் கிளம்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களையும் உதவிக்கு கூப்பிட்டுக்கிட்டு தமிழும் சேதுவும் மட்டும் அந்த வண்டை கூட்டத்தை அழிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாங்க. ராஜாங்கம் "நானும் வரேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி "இவளுக்கு மட்டும் எப்படி தான் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குமோ தெரியலை" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா உள்ளே போயிட்டு ராஜாங்கம் சேது கையை பிடிச்சிக்கிறாரு. சேது தமிழை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. கையில் தீப்பந்தமும் இருக்குது. உள்ள ஒரே பயம். அவங்க சொல்கிறாங்க, "உள்ள பாம்பெல்லாம் இருக்குயா, கொஞ்சம் பார்த்து போங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளே எல்லாரும் போயிட்டாங்க 3 பேரும். இங்கே பார்த்தா அப்பத்தாவும் மோகனாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. "புள்ளத்தாச்சி பிள்ளை சொல்ல சொல்ல கேட்காம உள்ளே போயிட்டாளே" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் தமிழ் ராஜாங்கம், தமிழ், சேது 3 பேரும் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷ பாம்பு ராஜாங்கத்தை கடிச்சிருது.
ராஜாங்க அப்படியே மயக்கம் போட்டு வாயில் நுர தள்ளி கீழே விழுகிறாரு. தமிழ் வந்து ஐயோ மாமா என்ன மாமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப பதற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தா சேது வந்து அப்படியே பதறாரு. அப்பா என்ன பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதும் ஒரு பக்கம் பதற ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் தமிழ் வந்து அவங்க சேலையில் உள்ள முந்தானையில் கிழிச்சு அங்கே பாம்பு கடிச்ச இடத்துக்கு முன்னாடி கட்டி விட்டு பாம்பு கடிச்சா என்னென்ன முதலுதவி செய்யணுமோ தமிழ் எல்லாமே பண்ணி அந்த விஷத்தெல்லாம் எடுத்து ராஜாங்கத்தை காப்பாற்றிடுறாங்க. ராஜாங்கம் வந்து கொஞ்ச நேரத்திலேயே அங்கே கண்ணு முழிச்சிடுறாரு. எனக்கு என்னமாச்சு அப்படின்னு கேட்கும்போது மாமா உங்களுக்கு இந்த மாதிரி பாம்பு கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லும்போது ராஜாங்கம் வந்து தமிழை கையெடுத்து கும்பிட்றாரு. நீதாமா என் உயிரை காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமா சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே தமிழ் வந்து அந்த வண்டு இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டாங்க. எங்க அங்கே தான் அந்த வண்டுகள்லாம் கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த தீயணைப்பு துறையினர் கொடுத்த அந்த பாதுகாப்பு உடையை போட்டுக்கிட்டு எல்லாருமே அந்த காட்டுக்கிட்ட அந்த வண்டு இருக்கிற இடத்துக்கிட்ட போயிட்டாங்க. அங்கே சேது சொல்கிறாரு, தமிழே நீ கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ராஜாங்கமும் சொல்கிறாரு, அம்மா நீ வயிற்றுல குழந்தைய வச்சிருக்க, இந்த ஆபத்தான விஷயத்துலலாம் நீ வராதம்மா, கொஞ்சம் பார்த்து கவனமாகவே இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாமா எனக்கு ஒன்றும் ஆகாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அந்த தீயணைப்பு துணையினருக்கு நிறைய உதவி பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு அங்கே தீயை வச்சு எல்லாத்தையும் காமிச்சு அந்த வண்டெல்லாம் வந்து கொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அது அங்கே கூடு கட்டி வச்சுருந்த இடத்துல தான் அதிக வண்டு இருக்குது. அந்த கூட்டை ஒத்து மொத்தமாக தமிழ் வந்து அந்த தீயணைப்பு துறையினருக்கு உதவி பண்ணி அந்த வண்டுகளெல்லாம் வந்து தீப்பந்தத்தை வச்சு எரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒவ்வொரு வண்டாக விழுந்து சாக ஆரம்பிச்சிருது. இந்த இடத்துல தான் மொத்தமாக உருவாயிருக்குன்னு சொல்லவும் அந்த இடத்துல தமிழ் வந்துட்டு தீப்பந்தத்தை வச்சு விட்டுறாங்க. அங்கே கொழுந்து விட்டு எரியுது. அந்த நல்லபடியாக அந்த வண்டு கூட்டத்தை அழிச்சிட்டு ராஜாங்கம் தமிழ் சேது 3 பேருமே வந்துடுறாங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பதறி அடிச்சு கேட்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் ராஜாங்க சொல்லவும் மோகனா வந்து தமிழை வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க. ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் ராஜாங்கத்தை டாக்டர் செக் பண்ணிட்டு உங்களுக்கு முதலுதவி பண்ணதுனால இப்போ உங்கள் உயிர் இப்போ தப்பிச்சிருச்சு, தமிழ்ச்செல்வி தான் உங்கள் உயிரை காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் ராஜாங்கமும் சேதுவும் வந்துட்டு தமிழுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஊர் மக்கள்லாம் வந்து ரொம்ப நன்றிம்மா, நீ வயசில் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் இவ்வளோ துணிச்சலோட போய் அந்த ராட்சத்தை வண்டு கூட்டத்தை கொண்டிருக்க, இதுவே நீ செஞ்ச எங்களுக்கு பெரிய உதவிமா அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்கள்லாம் தமிழுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சாவித்திரி வந்து இவளுக்கு போயா இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வயிறு எரிஞ்சு நிற்கிது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.